Hello students, exercise 1.5 second problem பார்க்கலாம். Find the value of k such that f composite g equals g composite f and இது கீழே 2 subdivisions இருக்கு, one by one பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு f composite gயும் g composite fவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க அண்ட் நம்ம வேல்யூ ஆஃப் k தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னன்னா நமக்கு f of xும் g of xோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் எடுத்துட்டிங்க அப்படின்னா g of xல என்ன கொடுத்துருக்காங்க 6x minus k. ஸோ நம்ம இந்த வேல்யூ ஆஃப் கேவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அண்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். f composite g ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு ப்ராப்ளம்லே இது ஈக்குவல்னு கொடுத்ததுனால நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் கே கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equals 3x plus 2, g of x equals 6x minus k. சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வேல்யூ ஆஃப் k. ஸோ ஃபர்ஸ்ட் f composite g ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், which equals f of g of x. g of x என்ன? 6x minus k. ஸோ f of 6x minus kன்னு இருக்கும். நமக்கு f of x என்னன்னு தெரியும், 3x plus 2. ஸோ இங்கே 6x minus kவை x இருக்கிற பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 into 6x minus k plus 2ன்னு இருக்கும், which equals இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 into 6x 18x, 3 into minus k minus 3k plus 2ன்னு கிடைக்கும். So f composite g equals 18x minus 3k plus 2. Next g composite f find out பண்ணலாம், which equals g of f of x. f of x எதுக்கு equal 3x plus 2, which equals g of 3x plus 2 இருக்கும். g of x என்ன? 6x minus 4. அப்போ 3x plus 2வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 into 3x plus 2 minus kன்னு இருக்கும், which equals இந்த 6ை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 6 into 3x 18x, 6 into 2 plus 12 minus kன்னு கிடைக்கும். Since நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f composite gயும் g composite fவும் ஈக்குவல். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். தட் இஸ் 18x minus 3k plus 2 equals 18x plus 12 minus k. நம்ம ரைட் சைட் டேர்ம் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறோம். தட் இஸ் 18x minus 3k plus 2 minus 18x minus 12 plus k equals 0. ஸோ இதில் 18x minus 18x கேன்சல் அவுட் ஆயிரும் அண்ட் minus 3k plus kனா minus 2k plus 2 minus 12னா minus 10 equals 0. ஓகேயா? இந்த minus 10 ரைட் சைட் போச்சுன்னா plus 10 இருக்குமா? அப்போ minus 2k equals 10 and இதை எப்படி எழுதலாம்? 2k is equal to minus 10 and இங்கே 2k மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2வை ரைட் சைட் கொண்டு போனோன்னா அது கண்டிப்பாக டினாமினேட்டருக்கு தான் போகும். ஸோ k is equal to minus 10 by 2, k is equal to minus 5. So first subdivisionல k ஓட வேல்யூ என்னன்னா minus 5. Second subdivision பார்க்கலாம். f of x equals 2x minus k, g of x equals 4x plus 5. First f composite g find out பண்ணுறோம், which equals f of g of x equals f into g of x எதுக்கு equal 4x plus 5. So 4x plus 5 இங்கே போட்டாச்சு. அப்போ f of 4x plus 5ன்னு இருக்கும். f of x வேல்யூ என்ன? 2x minus k. ஸோ xக்கு பதிலாக 4x plus 5 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 into 4x plus 5 minus kன்னு இருக்கும், which equals 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into 4x 8x plus 2 into 5 10 minus kன்னு இருக்கும். ஸோ f composite g எதுக்கு ஈக்குவல்னா 8x plus 10 minus kக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், which equals g of f of x. f of x என்ன? 2x minus k. அப்போ g of 2x minus kன்னு இருக்கும். g of x எதுக்கு ஈக்குவல்னா 4x plus 5. ஸோ 2x minus k xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 into 2x minus k plus 5ன்னு இருக்கும். இப்போ இந்த 4ை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4 into 2xனா 8x,
4 into minus k na minus 4k plus 5. So G composite F equals 8x minus 4k plus 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு ப்ராப்ளம்லேயே F composite G equals G composite Fன்னு கொடுத்துருந்தாங்களே. ஸோ 8x plus 10 minus k equals 8x minus 4k plus 5. இப்போ ரைட் சைட் டேர்ம் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். அப்போ 8x plus 10 minus k minus 8x plus 4k minus 5 equals 0. இப்போ 8x minus 8x cancel ஆயிரும். 10 minus 5 na plus 5 minus k plus 4k na 3k. So 3k plus 5 equals 0. 3k is equal to இந்த plus 5 right side போச்சுன்னா minus 5 கிடைக்கும். So k is equal to minus 5 by 3. So second subdivisionக்கு k ஓட value minus 5 by 3. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.